உங்க பார்ட்னர் நான் உன்னை நம்பலாம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இது ஒரே நாள்ல வந்த கேள்வி கிடையாது. எவ்ரி டே நீங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ்னால வந்த கேள்வி. வணக்கம். ரிலேஷன்ஷிப் இமோஷனல் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 22 ரிலையபிலிட்டி சேலஞ்ச். ரிலேஷன்ஷிப்ல ட்ரஸ்ட்னா சீக்ரெட் ஷேர் பண்றது மட்டும் இல்லைங்க, அது ரிலையபிளா இருக்கிறது. 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னா வர்றது, கால் பண்றேன்னு சொன்னா கால் பண்றது, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றது. இந்த சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ் தான் பிரெயின்ல ப்ரிடிக்டபிலிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ உங்களை பத்தின ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும், அங்க சைக்கலாஜிக்கலா பீப்புள் சேஃபா இருப்பாங்க. டிபெண்டன்சி எப்படி வரும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யும் போது நம்மளுக்கே அவங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா ப்ரிடிக்டபிலிட்டியும் இன்க்ரீஸா இருக்கும். இவங்க சொன்னா செய்வாங்க அப்படின்னு. ஆனா ரிப்பீட்டடா உங்களுக்கு கொடுத்த ப்ராமிசஸை பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தா பார்ட்னருக்கு கண்டிப்பா டவுட் வரும். வேர்ட்ஸ் மேல இல்லைங்க, கன்சிஸ்டன்சி மேல. ஆக்சுவலா கன்சிஸ்டன்சி பில்ட் ஆகணும்னா ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப சிம்பிள். உங்க பார்ட்னர் கிட்ட இன்னைக்கு ஒரே ஒரு கமிட்மெண்ட் மட்டும் கொடுங்க. அது பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு டின்னர் நான் ப்ரிப்பேர் பண்றேன், நீ சொல்ற ஒர்க்கை நான் முடிச்சிடுறேன், 8 மணிக்கு கண்டிப்பா கால் பண்றேன், அப்புறம் அத எக்ஸாக்டா ஃபுல்ஃபில்லும் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன ப்ராமிஸ் மட்டும் உங்க பார்ட்னருக்கு பண்ணுங்க. அண்ட் அந்த ப்ராமிஸை எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாம கம்ப்ளீட்டும் பண்ணுங்க. ஏன்னா ட்ரஸ்ட் எப்பவுமே இன்டென்சிட்டியில வளராது, ஆனா கன்சிஸ்டன்சி கண்டிப்பா உங்களுக்கு ட்ரஸ்ட் உருவாக்கி கொடுக்கும். அன்புடன் பவித்ரா.